வணக்கம். கனியமுதன் நம்பூமி சுற்றுலாலேருந்து இங்கே முருகன் கோயில் 10 கஜாவுக்கு வந்திருக்கோம். வர 1ஆம் தேதி 12ஆம் மாதம் கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. மேலும் இந்த கோயிலை பற்றி சில விளக்கங்கள் நம்ம கோயில் பூசாரியை சொல்லுவாங்க. அதை நான் அப்புறம் வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாருமே வந்தவங்க எனக்கு சாமி பலமாக இருக்குன்னா கூட முருகனை பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. கல்லுமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் 18 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் ஈப்போ கல்லுமலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம். நம்ம நாட்டில் நிறைய கோயில் பிரசித்தி பெற்றிருக்கு. நம்முடைய பத்திய திருக்குறள் உங்களுக்கு தெரியும். நம்முடைய நேர் பக்கம் இருக்கிற கோயில் சித்திரப்பழனி முருகன் கோயில் விசேஷமானது. அதே மாதிரி ஈப்போ கல்லுமலை கோயில், விநாயகர் கன்னிமலை கோயில், இந்தியா நகரத்தார் கோயில், அதே மாதிரி ஜாவி நகரத்தார் கோயில், இப்படி நிறைய ஆலயங்கள் நம்ம மலேசியாவில் திருத்தலத்தில் நல்ல சக்தி வாய்ந்த ஆலயங்கள் நிறைய. அந்த மாதிரி இந்த ஆலயத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா 10 காஜான்னு பார்க்க. இடத்துல 10 காஜான்னு பார்க்க, அதாவது 10 யானை கொண்ட பலம்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது 1925 மேல் 100வது வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் 100வது வருடம் கும்பாபிஷேகம் வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி இந்த ஆலயத்துக்கு நம்முடைய இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் ஐயா அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடக்கிறதுக்கான எல்லாருமே செஞ்சுருக்காங்க. நம்ம மலேசியா குருமார்களும் இந்திய குருமார் கலந்து நல்ல செய்யறதுக்கான எல்லாருமே செஞ்சுருக்காங்க. இந்த முருகன் பார்த்தீங்கன்னா 100 வருடத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த சிலை. இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க 100 ஆண்டுக்கு முன்னாடி மலையின் மேலே உட்காந்து ஒரு காலம் மடங்கி முன்னர்களை வச்சு பக்கத்தில் உட்காந்து அற்புதமான சிலா ரூபம். இந்த ரூபம் இந்த ரூபம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் செய்யும்போது ஒரு சில சூட்சமங்களை செய்வாங்க. பார்த்தீங்கன்னா மயில் மேலே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவாமி நான் ஒன்றுனா காமிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மலையப்ப பெருமாள் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துக்கு தர்மகத்தான்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகனை பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர் வரலாறு பார்த்துருக்கோம். தெரிஞ்சதை சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் பாம்பு பற்றி ஆளியா இருக்கீங்க, சொல்ல மாட்டீங்க யாருமே. சொல்லுங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கும் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதான்னு தெரியப்படுத்துறேன். நம்ம ரத்னாக்கா நீங்கள் தான் சொல்லணும். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. நல்லா சொல்லுங்க. நம்ம ஆலயத்துக்கு வரோம், நம்மளுடைய வரலாறு செஞ்சு தெரியும். பார்த்தீங்கன்னா ஆண்டார் பார்த்தீங்கன்னா இப்படி ஆண்டு பொழுது அந்த கோயிலோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. போகும்போது சுவாமியோட சிலையை பார்க்க ரொம்ப பத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்தார். உடனே அவரை எடுத்துகிட்டு கடலில் கிளம்புறாங்க. அவரே தூக்கிட்டு கடலில் கிளம்புறாங்க. கப்பல் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கப்புறம் நகரில் கப்பல் கடுமையான புயல் காற்றுல அடிக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அவரால் ஒன்றுமே பண்ண முடியும். எதனால் அப்படிங்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம். இந்த தெய்வத்துக்கு தூக்கினா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கடலை தூக்கி போட்டுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கடலில் சுவாமியை தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கப்பலில் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த முருகப்பெருமான் உள்ள இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? கடலுக்கு அடியில் வர்ணபகவான் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த முருகப்பெருமான வைக்கணுங்கிறக்கா புதுசாக சிலாரம செய்யறங்க எல்லாரும் செஞ்சுருக்காங்க ஆலயத்தில். அப்படி இருக்கும்போது வடமலையப்ப பிள்ளை பெருமாள் என்ன சொல்லுங்க? வடமலையப்ப பிள்ளை பெருமாள் அப்படிங்கிற ஒரு சிறந்த முருக பக்தர். அவரோட கனவுல போய் சொல்றாரு, நான் இந்த கடல்ல நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. முருகா நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி அப்படின்னு கேட்கும்போது மேல என்னோட சிலைக்கு மேல எலுமிச்சம்பழம் நடக்கும், மேல கடவுள் சுத்துவாரு, இதுதான் நான் இருக்கிற இடம் தான் அடையாளம் சொல்றாரு. யாரு கனவுல? முருக பக்தர் பேர் என்ன? வடமலையப்ப பிள்ளை பெருமாள். இந்த ஆலயத்துக்கு தர்மகர்த்தா கொடுத்த பேரும் மலையப்ப பிள்ளை பெருமாள். இதுதான் நான் சொன்ன தொடர்பு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள போனீங்கன்னா தனிக்கா ஸ்கூல் இருக்கீங்க, ஆலயத்திலேயே தனிக்கா ஸ்கூல் நடக்குதுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கனவுலாம் தோன்றி செஞ்சதுனால தான் நீங்கள் போனீங்கன்னாக்கா எல்லா ஆலயத்தில் ஒரு உற்சவம் தான் இருப்பாங்க. திருச்செந்தூரில் 3 உற்சவம் இருப்பாங்க. சண்முகர், திருவரங்கர் ஆலயம் இருப்பாங்க. சரிங்களா? அந்த சண்முகரை பற்றி இந்த இடத்துல சந்தனம் வச்சிருப்பாங்க. பார்த்துக்கிட்டீங்க உற்சவர் மூலவர் பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர் ஒரு தரிசனம் பண்ணோடனே இந்த பக்கம் பார்த்தா சண்முகர் இருப்பார். அவருக்கு இங்கே சந்தனம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல உப்பு அரிச்சதுனால, இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருந்ததுனால உப்பு அரிச்சிருக்கும், அதனால சந்தனம் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வங்கள் நம்ம திருச்செந்தூர். 6 படை வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு 6 விதமான நன்மைகளை கொடுக்குற மாதிரி இந்த 10 காஜா முருகன் ரொம்ப விசேஷமான தெய்வம். நீங்கள் மனதார வேண்டிட்டு போக கடவுளை பேசுவார். அதனால எல்லாரும் கும்பாபிஷேகம் வரதுக்காக உங்களை எடுத்து சொன்னார். சரிங்களா? அற்புதமான தெய்வம், 100 ஆண்டு கால பழமையான ஆலயம். அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. நம்மளுடைய தாத்தா, நம்முடைய பொண்ணு தாத்தா, பாட்டி எத்தனை பேர் கும்பிட்டுருப்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் யாரும் கொடுக்குறது. நீங்கள் யாரும் நான் நல்லா இருக்கிற கும்பிட்டுருக்கேன். நீங்கள் யாருமே என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல குழந்தை பக்கம் கிடைக்கணும், எங்களோட கஷ்டம் தீரணும்னு இப்படி தான் நீங்கள் வேண்டிக்கிறது. எனக்கு இது வேணும் நீங்கள் எதாவது வேண்டியிருக்கீங்களா? யாராவது வேண்டிங்களா? யாராலும் எனக்கு இது வேணும் வேண்டியிருக்கீங்களா? வந்தவங்க எல்லாருமே
இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வேண்டுறாங்க. இந்த வேண்டி 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 இருக்கிற இடம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தை நம்ம என்னதான் கோயிலை பெருசாக கட்டினாலும் அவங்க கும்பிட்ட சாமிக்கு அங்கேயே இருக்குமா. ஆனால் தான் வருடத்துக்கு 2 முறை குலதெய்வத்தை போய் மனதார வேண்டுங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி முடியாதத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் முதல்ல பஸ்ஸில் உட்காந்து பேசுங்க. இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், வாசல் முறை போயிட்டு வரோம், எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்மளுடைய இறைவனை மனதார தியானம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அமைதியா. உட்காந்துட்டு ஆலயத்தில் கடைக்குள்ள இருப்பாங்க, இல்லைன்னா ஆலயத்தை கடைவர்கள் கேளுங்க. இந்த மாதிரி வந்திருக்கோம், இந்த மாதிரி ஆலயத்தோட சிறப்பு எடுத்து சொல்லுங்க, என்னன்னு தெரியப்படுத்தி நம்ம மனதார சொல்லுங்கள். உங்கள் மனசை 10 நிமிஷம் உங்களுக்கு சுவாமிட்டு நம்ம கட்டாயமாக வரும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். கட்டாயமாக ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, நல்லா சுவையாக இருக்கும். சில பேருக்கு சீட்டை இடம் பற்றாமல் இருக்கும், சில பேருக்கு காற்று பற்றாமல் இருக்கும், ஏசி பற்றாமல் இருக்கும் வண்டியில். சில பேருக்கு கிளம்புறதுக்கு மழை காசு இருக்காது, கையில் கடங்காயும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுற்றுலா இருக்குது பார்த்தீங்களா. இந்த வந்துட்டு போகிற எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த சுற்றுலாவுக்கு வந்திருக்கீங்க. சும்மா புழுவருக்கு சாமி நாங்கள் என்ன வெயிலில் வீட்டில் உட்காரும்போது வெட்டி ஏசியில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறக்காம நீங்கள் அப்படி இல்லைல்ல. நம்ம கஷ்டம் திறமை தானே வந்திருக்கீங்க. அப்படி போது ஒவ்வொரு ஆளுக்கும் உங்களோட மனதை கொடுங்க, உங்கள் மனசை கொடுங்க இறைவன்ட்ட. நம்மளோட பொறுப்பாக யாருக்கு அவங்க தெரியப்படுத்துங்க. இந்த கோயிலுக்கு போனாக்கா இது பண்ணலாமா செய்யலாமா என்ன ஒரு ஆட்டை கலந்துக்குங்க. முன்கூட்டியே உங்களுக்குள்ள ஒத்துமையாக சந்தோஷம் பேசிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் நான் பஸ்ஸில் போனோம், இனிமையாக நாங்கள் போனோம், இந்த இடத்துக்கு போனோம், தரிசனம் பண்ணோம், அங்கே இனிமையாக நினைவுகள் உங்களுக்கு என்றைக்கு இருக்கணும். 10 காட்டை வந்தீங்கன்னா இன்றைக்கி என் பேர் மீனாட்சி வந்துருக்குறோம், நான் இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு இருக்கேன் எனக்கு தெரியாது. எல்லா தெய்வத்துக்கு யாருக்கு தொட்டு பூஜை பண்ணி எழுப்பணும் அதுதான் நடக்கும். அது மாதிரி எல்லோரும் டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் கும்பாசி வருமாறு அன்போடு ஆலய பெருந்தரின் சர்வ நிர்வாகம் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் 16 பேரான பெருவாள எல்லாம் முன்னாடி பிரார்த்தனை